ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டேட் இன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்தியான கருப்பட்டி உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து விட கருப்பு உளுந்து இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த கப்பில் தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த கப் வேணால் எடுத்துக்கலாம். டம்ளர் எடுத்திங்கன்னா அந்த டம்ளரவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் சொல்ல போகிறேன். ஸோ 1 கப் நான் உளுந்து எடுத்திருக்கேன். அந்த கருப்பு உளுந்தை நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இந்த ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகி வரும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. கோல்டன் கலர் அப்படி சேஞ்ச் ஆகி வரும்போது சூப்பராக ஒரு மனம் வரும். அப்போ நீங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இது கூட பச்சரிசி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுவும் சேர்த்துட்டு இதே மாதிரி இந்த அரிசிகிட்ட பொரிஞ்சு வரும், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து உளுந்து அரிசி ரெண்டுமே சூடாக இருக்கும் இல்லையா, ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு பவுடராக அரைச்சிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா உளுந்து தோலோடு போட்டிருக்கனால ரொம்ப ஃபைனாக நமக்கு பவுடர் கிடைக்காட்டியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது ஒரு பேனில் நான் வந்துட்டு இன்றைக்கி கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் இல்லை கருப்பட்டி எது வேணால் சேர்த்துக்கலாம். சுகர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்துட்டு வெல்லம் இல்லைனா கருப்பட்டி, பனை வெல்லம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வெல்லம் பார்த்திங்கன்னா நான் எடுத்த கப் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, அந்த கப் அளவில் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது பனங்கருப்பட்டி 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட ஜஸ்ட் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நம்ம ஒரு பாகு பதத்துக்கு எடுத்துக்க போகிறோம். இது வந்து கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் இது நல்லா மிட் ஆகணும். அந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். ஸோ நம்ம வடிகட்டி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக தூசி எல்லாமே வந்துடும். அதுக்காக நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் மொத்தமாக நம்ம இதுக்கு 4 கப் தண்ணி சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் 2 கப்பை நம்ம எந்த கடாயில் செய்ய போகிறோமோ களி, அதில் 2 கப் நான் சேர்த்துக்கிறேன். மீதி 2 கப் பார்த்திங்கன்னா இன்னொரு பவுலில் சேர்த்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மாவு, அந்த உளுந்து அரிசி எல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த மாவை போட்டு எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியில் நல்லா அந்த பச்சை தண்ணியில் தான் போட்டிருக்கேன். நல்லா அந்த மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்க முடியும். ஸோ அதே சமயம் கீழே நம்ம வச்சுருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி ஆவி வந்தால் போதும். ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொதிக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி புகை வரும்போதே இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிட்டு உடனே கரண்டி போட்டு நீங்கள் கிண்ட ஆரம்பிச்சிடலாம். களி பொறுத்த வரைக்கும் கையை எடுக்கக்கூடாது. இங்கே கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் அந்த கெட்டி பதம், அந்த கட்டியாக இல்லாமல் நல்லா வரும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தெரியும், அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து நல்லா அந்த உளுந்து நம்ம இந்த அரிசி போட்டது எல்லாமே நல்லா கெட்டியாகி வெந்து வந்திருக்குன்னு. ஸோ இப்போ நான் அந்த பாகு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கெட்டியானதுக்கப்புறமா அடுத்து நம்ம இந்த பாகை வடித்து சேர்த்துடலாம். ஸோ எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் நீங்கள் வடித்து சேர்க்கும் போது அது நல்லா வந்துடும். ஸோ பார்க்கும்போது இப்போ நல்லா தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நீங்கள் கிளறிட்டே இருக்கும்போது எல்லாமே சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகிடும். இந்த பாகோடு சேர்ந்து அந்த உளுந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது நீங்கள் கரண்டி வச்ச கரண்டி எடுக்காமல் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதும். களி சூப்பர் கன்சிஸ்டன்சி நல்லா பக்குவமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின பாகு எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு கலரில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இது குப்பளிச்சு வருது பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் நம்ம இதில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த களிக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதாவது நான் எடுத்திருந்த கப்பில் கூட இது ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த எண்ணெயை நல்லா சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கலாம். பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அல்வா பதம் உங்களுக்கு கிடைக்கும் கடைசியில். இது மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியாக இருக்கக்கூடாது. அதாவது எடுத்து குழம்பு மாதிரி ஊற்றுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வரும். அந்த அளவுக்கு நம்ம கிடைக்கிற வரைக்கும் இதை நம்ம கிளறிட்டே இருக்கலாம். நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நெய் தான் பிடிக்கனாலும் தாராளமாக நெய்யோடையும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி இருக்கும். நீங்கள் ஆற இது வச்சு சாப்பிடும்போது நல்லா கெட்டியாகிடும். ஸோ இதை எப்படி சர்வ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு தட்டிலையோ நீங்கள் எதில் போடுறதுக்கு முன்னாடியும் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த களிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது. அப்படியே சொட்ட சாப்பிட்ணும். அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆயிலில் ஊற்றிட்டு அந்த போலையே நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா களி செஞ்சு அதை இது மேலே நம்ம வச்சிடலாம். ஸோ சுற்றிலும் எல்லா பக்கமும் நல்லெண்ணெயோட ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் செய்யும்போது வீட்டில் பயங்கரமாக மணமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லெண்ணெய் எடுத்து போட்டு அப்படியே சொட்ட சாப்பிட்ணும். அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க
குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.